Hello everyone, welcome back to another interesting grammar lesson. இன்னைக்கு வந்து நம்ம grammar lessonல என்ன பார்க்க போறோம் அப்படினா model auxiliaries related to ability, அதாவது இயலும் அப்படினு சொல்லுவோம்ல, என்னால இது செய்ய முடியும் அப்படினு சொல்லுவோம் இல்லையா. இந்த முடியும் அப்படினு சொல்லும்போது நம்ம என்ன மாதிரியான model auxiliaries யூஸ் பண்ணலாம், அத சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது, அதோட do's and don'ts இது எல்லாமே சேர்த்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Okay, if you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. So lesson போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன announcement. நம்ம சென்னையில் இருக்கிற நுங்கம்பாக்கம் சென்டரில் உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது உங்களுக்கு ஈவினிங் செஷன்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஈவினிங் 5லேருந்து 8 o'clock வரைக்கும் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து ஆஃப்லைன் தான் வேணும், எனக்கு ஆன்லைன் வேண்டாம், ஆஃப்லைன் கிளாஸஸ் தான் வேணும் அப்படின்றவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பற்றின டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த லெசன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யூசேஜ் ஆஃப் கேன் அண்ட் குட் பார்க்க போகிறோம். கேன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், இயலும் அதாவது முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணுவோம். கேனோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து குட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் டேஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. இதோடைய கிராமர் ரூல் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஹியர் இஸ் த கிராமர் ரூல் ஃபார் மாடல் ஆக்சிலரி. சப்ஜெக்ட் ப்ளஸ் கேன் ஆர் குட் ப்ளஸ் B1 verb யூஸ் பண்ணணும். நம்ம மாடல் ஆக்சிலரிஸ் எல்லா மாடல் ஆக்சிலரிஸ்க்கும் நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா B1 verb தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ கேன் சிங் அப்படின்னு சொல்லலாம். என்னால் பாட இயலும் அப்படின்னு சொல்லும்போது ஐ கேன் சிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னால் பாட முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது ஐ குட் சிங் வென் ஐ வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு when I was 14 years old, when I was 10 years old, ஸோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து பாஸ்ட் குறிக்கும் அப்படின்றது ஜென்ரலாக இது வந்து எல்லாருக்கும் தெரியும். இதோட இன்னொரு விதமாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஆம் ஏபிள் டு சிங் அப்படின்னு சொல்லலாம். என்னால் இப்போ பாட இயலும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த கேனுக்கு பதிலாக நம்ம வந்து நிறைய சென்டென்சஸில் நிறைய இடங்களில் வந்து நம்ம ஏபிள் டுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து மீனிங் வந்து சிமிலராக இருந்தாலும் சில இடங்களில் வந்து இது ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றது நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகே, மாடல் ஆக்சிலரி நம்ம யூஸ் பண்ணும்போது அதோடைய ரூல் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் கேன் ப்ளஸ் V1 verb யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இதுவே நம்ம வந்து ஏபிள் டு யூஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தால் த ரூல் ஃபார் ஏபிள் டு இஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர். சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம B verb யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏபிள் டு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ கேன் ஸ்விம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதை ஏபிள் டு வச்சு சொல்லும்போது ஐ ஆம் ஏபிள் டு ஸ்விம் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஹீனா ஹீ இஸ் ஏபிள் டு ஸ்விம், ஷீ இஸ் ஏபிள் டு ஸ்விம், தே ஆர் ஏபிள் டு ஸ்விம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இதோட கிராமட்டிக்கல் ரூல். ஏபிள் டு யூஸ் பண்ணும்போது நம்ம இன்ஃபினிட்டிவ் ஆட் பண்ணுறோம், 2+ ப்ரெசன்ட் டென்ஸ் verb யூஸ் பண்ணுறோம். மாடல் ஆக்சிலரி யூஸ் பண்ணும்போது கேன் ஆர் குட், அதுக்கு அடுத்து வந்து நம்ம இமீடியட்டாக ப்ரெசன்ட் டென்ஸ் verb யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரில் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா, இப்போ சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சென்டென்ஸை நீங்கள் பாருங்கள். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இஃப் யூ டேக் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், பீப்புள் கேன் லிவ் வித்தவுட் வாட்டர் ஃபார் 3 to 5 days. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா 3லேருந்து 5 நாள் வரைக்கும் தண்ணீர் இல்லாமல் மக்களால் வாழ முடியும், நம்மால் ஹியூமன்ஸால் வாழ முடியும் அப்படின்றது தான். If you take the second one, however, they are able to live without food for up to 3 weeks. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா அதாவது தண்ணீர் இல்லாமல் 3லேருந்து 5 நாள் வரைக்கும் தான் வந்து மனிதர்களால் வாழ முடியும். ஆனால் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்ணி நம்ம வந்து சொல்கிறோம், என்ன சொல்கிறோம் அப்படின்னா உணவு இல்லாமல் 3 வாரம் வரைக்கும் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லும்போது நம்ம ஏபிள் டு யூஸ் பண்ணோம். நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம சொல்லும்போது நம்ம கேன் அப்படின்ற மாடல் ஆக்சிலரி verb யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லும்போது நம்ம ஏபிள் டு யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் 2 sentences. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் நம்ம பார்க்கும்போது கேன் லிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் சென்டென்ஸில் நம்ம பார்க்கும்போது ஆர் ஏபிள் டு live யூஸ் பண்ணியிருக்கு. they are able to live. they அப்படின்றது plural form, ஸோ அதனால் are plus able to plus V1 verb நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இஃப் யூ டேக் these sentences, இப்போ வந்து நம்ம past tense அப்படின்னு நம்ம சொல்லும்போது past tenseல could யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்.
could அதே மாதிரி அதுக்கு பதிலாக நம்ம வந்து able to யூஸ் பண்ணும்போது was able to அல்லது were able to யூஸ் பண்ணணும். Can is used in present tense and could is used in past tense. அதே மாதிரி am is are plus able to, it is used in present tense, and for past tenseக்கு நம்ம was அல்லது were able to யூஸ் பண்ணணும். இப்போ for exampleக்கு Asians could write before Europeans அப்படின்னா, ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து ஐரோப்பியர்களுக்கு முன்னாடி ஆசியர்களால் வந்து எழுத முடிஞ்சது அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இது வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து சொல்லும்போது நம்ம இங்கே வந்து குட் யூஸ் பண்ணியிருக்கு. இதுவே வந்து நம்ம பர்டிகுலராக எதையாவது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம சொல்லும்போது இங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏபிள் டு யூஸ் பண்ணணும். இப்போ ஹீ வாஸ் ஏபிள் டு, அவனால் எழுத முடிஞ்சது அந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஹீ வாஸ் ஏபிள் டு ரைட் அப்படின்னு சொல்லணும். ஹீ வாஸ் ஏபிள் டு. அதே மாதிரி இதுவே வந்து ப்ளூரலில் வரும்போது they were able to அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாஸ்டில் சொல்லும்போது was அல்லது were ப்ளஸ் able to யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். now it's time for மலர் ஸ்டெப். இன்னைக்கு மலர் ஸ்டெப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த can and could able to பார்த்தோம் இல்லையா, இதில் do's and don'ts பார்க்க போகிறோம். இப்போது கேனோ குட்டோ நம்ம ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து நம்ம பேர் இன்ஃபினிட்டிவ், அதாவது டு ஆட் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக மெயின் வெர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுவே வந்து நம்ம ஏபிள் டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணணும், அதாவது டு ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். லைக் அதே மாதிரி வந்து கேன் இஸ் யூஸ்டு இன் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர், இந்த ரெண்டு டென்ஸ்க்கும் நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குட் இஸ் யூஸ்டு இன் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம வந்து குட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது இதுவே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம ஒரு விஷயத்தை, ஒரு எபிலிட்டி பற்றி நம்ம ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம சொல்லணும், அதர் டென்சஸில் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நெட்ரிகன் மூவியில் நயன்தாரா பற்றி நம்ம வந்து சொல்லிட்டுருக்குறோம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நயன்தாராவுக்கு அந்த மூவியில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும், அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களால பார்க்க முடியாது, அவங்களுக்கு பார்வை போயிடும், அவங்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லணும். அப்போ இதை நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? she hasn't been able to see since the accident அப்படின்னு சொல்லலாம். அது நயன்தாரா hasn't been able to see since the accident அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம வந்து எப்படி சொல்ல முடியாது அப்படின்னா she couldn't see since the accident அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதை தான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதில் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம கேனோ குட்டோ யூஸ் பண்ண முடியாது. பட் ஏபிள் டு அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நம்ம எல்லா டென்சஸ்லையும் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. ஸோ திஸ் இஸ் மை டிப் நம்பர் 1. அண்ட் டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நம்ம சென்ஸை உணர்த்துகிற வேர்ப்ஸ் லைக் சி, ஹியர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸோட நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கேன் தான் யூஸ் பண்ண முடியும், ஏபிள் டு சி அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, ஷீ கேன் சி, ஷீ கேன் ஹியர் அல்லது ஐ கேன் ஹியர், ஐ கேன் சி இப்படி தான் நம்ம சொல்ல முடியும் அந்த சென்ஸை உணர்த்துகிற வேர்ப்ஸோட எஸ்பெஷலி. ஸோ யூ கேனாட் யூஸ் ஐ ஆம் ஏபிள் டு சி அப்படின்னு சொல்ல முடியாது, ஐ ஆம் ஏபிள் டு ஹியர் அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் அதே மாதிரி திங்கிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரிமெம்பர், அப்புறம் வந்து பிலீவ், அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸோடையும் நம்ம வந்து கேன் தான் யூஸ் பண்ண முடியும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஐ கேன் ரிமெம்பர், ஐ கேன் பிலீவ் திஸ். ஸோ இப்படி தான் சொல்ல முடியும். யூ கேனாட் சே ஐ ஆம் ஏபிள் டு பிலீவ் திஸ் அப்படின்னோ, ஐ ஆம் ஏபிள் டு ரிமெம்பர் அப்படின்னோ, ஐ ஆம் ஏபிள் டு ஃபர்கெட். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, சென்ஸ் வேர்ப்ஸ் அண்ட் திங்கிங் ரிலேட்டடான வேர்ப்ஸ் இதோட நம்ம கேன் கூட தான் யூஸ் பண்ணணும், இதோட நம்ம ஏபிள் டு யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சென்டென்ஸில் எழுதும்போது கேனும் ஏபிள் டுவும் சேர்த்து எழுதுவாங்க. ஸோ தட் இஸ் டோட்டலி இன்கரெக்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ கேன் ஏபிள் டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படி சொல்லலாம், ஐ கேன் ஏபிள் டு சொல்லக்கூடாது. ஓகே, ஐ கேனாட் ஏபிள் டு அப்படின்னும் சொல்லக்கூடாது. ஸோ கேன் அல்லது ஏபிள் டு ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, கண்டிப்பாக இந்த லெசன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் கோர்ஸ் எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் இதே மாதிரி ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கு ஆர்டராக லெசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க எவ்ரிடே. ஸோ இது பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். Meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.